வணக்கம். நான் திலகரசன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் அதில் வந்து ஒரு முக்கிய தீர்மானம் நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வரி குறிப்பு 1/7/2017 ஒரே டாக்ஸேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மற்ற வரிகள் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸு மற்ற வரிகள் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரே வரியாக கொண்டு வந்தாங்க. அந்த வரிகளோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமே இல்லாமல் ஒரே டேக்ஸை பே பண்ணணும், ஒரே மாதிரியான ஒரு 2-3 ஸ்லாபை பே பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இன்றைக்கி நிறையா ஒரு 10 ஐட்டத்துக்கு நிறையா ஸ்லாப்ஸ் எல்லாமே குறைச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா, மெடிக்கலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 2 பாலிசிஸ்க்கு மட்டும் நெல்லு கொண்டு வந்திருக்கிறாங்க. 18% இருந்ததை டெய்லி நம்ம யூசேஜ் ஷாம்பு, ஆயில் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 5% கொண்டு வந்திருக்கிறாங்க. சிமெண்ட் நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம யூசேஜ் நம்ம வீடு கட்டுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சிமெண்ட் 28% இருந்தது. அது எல்லாமே 18% ஆகிறாங்க. இந்த மாதிரி முக்கிய திட்டங்கள் வரியால் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நினச்சி இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் அதை குறைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது அனைவராலும் பாராட்டக்கூடியது. இதனால் மத்திய அரசுக்கு நிறையா வரி இழப்பு ஏற்படும். இருந்தாலுமே அதை கருத்தில் கொள்ளாமல் மக்களோட நலனுக்காக இவ்வளோ வரி சலுகையில் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்கணும் எதிர்பார்க்குறோம். நன்றி.